ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 28வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நீஹ்வா கிட்ட இன்ஸ்பெக்டர் பையன் தலைவரா பொறுப்பேத்துட்டு இருக்காருன்னு சொல்ல, அவன் அதுக்காக பிறந்தவன், அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நீஹ்வா கொஞ்சம் கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க பையனுக்கு தலைவருக்கான டோக்கனையும் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு பையன் எல்லாரையும் பார்த்து திரும்பி நிக்க, தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு அத்தனை பேருமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பையன் அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்தங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து, நாங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு வெளியே நின்று காவல் காத்துட்டு இருந்தோம். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம பசங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தீய சக்தி பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகமாயிருக்கு. மறுபடியும் அரக்க சக்தி வெளியே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் பையனை பாக்குறாங்க. பெரிய மாஸ்டர் பாத்துட்டு இருக்காரு. இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னு பையன் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நம்ம சக்தியை யூஸ் பண்ணி அந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கெட்ட சக்தியை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணுமேன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது நீஹ்வா அங்க உள்ள வந்துடுறா. நீஹ்வா, நான் அந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா எங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அது சொல்லி கொடுக்க முடியாது, எங்க பரம்பரைக்கு மட்டும்தான் அது வரும். சோ நான் அதை பண்றேன். நான் அதை பண்ணதுக்கு அப்புறமா உண்மையாவே நான் உங்களுக்கு எல்லாம் வந்து ட்ரூவா தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னோட டோக்கனை கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்க பையன் பாக்குறான், தலையாட்டுறான். சரி ஓகே, நம்ம நாளைக்கு நைட்டு அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நீஹ்வாக்கு பாய் சொல்றதுக்காக நம்ம பையன், ஜிங்ஜி, அப்புறம் அடுத்து லிங்கு 3 பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. அடுத்து பாத்துட்டு இருக்கா. நான் கிளம்புறேன் அப்படின்னு நீஹ்வா கிளம்பிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம நல்ல இனத்து பசங்க எல்லார்கிட்டையும் அரக்க சக்திக்காரங்க ஏக்கச்சக்கமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்க. அத கண்ணாடியில இருந்து சொங்கோங் பாத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, பசங்க ரொம்ப வீரமா தான் இருக்காங்க அப்படின்னு சொங்கோங் சொல்ல, அப்போ மிங்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஹ்வா அவரோட இனத்தை திருப்பி ஆரம்பிக்கிறதுக்காக அந்த டோக்கன் வேணும்ல, அதுக்காக நேரா போயிட்டு அந்த சூஷு இனத்துக்கிட்டே கேட்டிருக்கான்னு சொல்ல, பரவாயில்லையே, ஏன் ஸ்டூடெண்ட்ங்கிறத நிரூபிக்கிறா. ஏன் ஸ்டூடெண்டா இருந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தா ஆகுமா, அடுத்தடுத்து வேலையில இறங்கணும் தானே அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அப்படின்னு மிங்க அடுத்த விஷயத்தையும் சொல்றான். நீஹ்வா விஷத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு போயிட்டாளா, சரி ஓகே என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கோங் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க நீஹ்வாக்கு பாய் சொல்றதுக்காக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நீஹ்வா சொல்ல, ஜிங்ஜி பாக்குறா. நமக்குள்ள என்னடி எதுக்குடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவளுக்கு பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. மத்த 3 பேரும் இந்த ஊர்ல வந்துட்டு இந்த கெட்ட சக்தி எல்லாம் ஓட்டணும்ல, அதுக்காக வந்து ஒரு லாட்ஜ்ல ரூம் பாக்குறாங்க. நீங்க போடா அப்படின்னு பையன் கிட்ட லிங்கியோ கொடுத்து விட, பையன் எதுவும் சொல்லாம வாங்கிக்கிறான். இவன் திரும்பி வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டான்ல அப்படின்னு ஜிங்ஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் எப்பவுமே ஒரு மாதிரிதான் இருப்பான், கவலைப்படாத அப்படின்னு லிங்கியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் மறுபடியும் நீஹ்வாவை பாக்குறதுக்கு ஜிங்ஜி வந்துகிட்டு இருக்கா. எப்படி இருக்கா, நல்லா இருக்கியாடி, உன்னை பார்த்து நேத்து சரியா பேச கூட முடியலன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட சக்தி இல்ல, அவன் கொடுத்த சக்தியை அவன் கிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சின்ன பொண்ணா இருந்தீங்க, இப்ப அந்த சக்தி மட்டும் தான் உங்ககிட்ட மிச்சம் இருக்கு, அதை எடுத்துட்டு எப்படித்தெல்லாம் சரி பண்ண போறீங்களோ தெரியலன்னு சொல்ல, ஜிங்ஜியும் பயப்பட ஆரம்பிக்கிறா. இது நான் செய்ய வேண்டிய கடமை, கஷ்டப்பட்டாலும் நான் செஞ்சுதான் ஆகணும், கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம என் கூட வந்து அடிக்கடி பேசாதீங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட போகுதுன்னு சொல்ல, யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன், நீ என் ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாம நம்ம பையன் அப்படின்னு ஜிங்ஜி ஆரம்பிக்க தடுத்து நிறுத்திடுறான் லிங்கியூ. சரி ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு ஜிங்ஜி அடுத்து கூட்டிட்டு வந்துட்டு லிங்கியூ சொல்லிக்கிட்டு இருக்கான். பையனுக்கும் நீஹ்வாக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி அவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம அதுல தலையிட வேண்டாம்னு சொல்ல, ஜிங்ஜி கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு லிங்கியோட வந்துட்டு இருக்கா. இந்த ட்ரிப்பை எப்படியாவது ஒர்த்தபிளா மாத்தணும், நம்ம கரெக்டா என்னெல்லாம் செய்ய வந்தோமோ அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன மனசுல யோசிக்கிறேன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு ஜிங்ஜி பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்ல யாரோ போயிட்டு இருக்காங்க, கருப்பு கலர் முகமூடி எல்லாம் போட்டுட்டு. லிங்கியோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இவளா, ஹொங்கியூ தானே இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜிங்ஜிக்கும் ஒண்ணும் புரியல. இங்க நம்ம பையன் அந்த பூ அசிஸ்டண்ட கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நாங்களும் முடிஞ்ச அளவு போய் செக் பண்ணி பார்த்தேன், அந்த கெட்ட சக்தி மறுபடியும் எப்படி ஆக்டிவேட் ஆச்சுன்னு தெரியல, ஆனா அரக்க சக்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்கு, அவங்க வாலண்டியரா வேணும்னே ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, கரெக்டா அடுத்து லிங்கியும் ஜிங்ஜியும் உள்ள வராங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நீஹ்வா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டா, ஆனா அவகிட்ட பவர் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க பையன் அமைதி ஆயிடுறான். இங்க நீஹ்வா உட்காந்துட்டு இந்த குட்டி பொண்ணு இருக்காளே அவகிட்ட ஜாலியா பேசி விளையாடிட்டு பேப்பர்ல விசிறி செஞ்சு கொடுக்குறா. இது எனக்கு ஒரு முக்கியமான ஆள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. கரெக்டா போய் இன்ஸ்பெக்டர் உள்ள வரான். எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியாச்சு, ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, பையன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாராம், தனியா நீங்க அதை பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நமக்குலாம் அக்ரிமெண்ட் இருக்கு, நம்ம இதை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டோக்கனை திரும்ப கொடுத்துருவாங்க, அதுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த ஃபேன் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. வெளியே இருந்து பையன் பாத்துடுறான். உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்து
பாத்துக்கணும் அப்படின்னு லைட்டா மனசுல காதலோட நினைக்க ஆரம்பிக்க அவன் கையில இருக்கிற அந்த டோக்கன் அவனை போட்டு வலிக்க செய்யுது. உடனே அவன் பொறுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். நீகவா வெளியே போறா. பையன் அவளுக்காக ஒரு குட்டி விசிறி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்தவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இந்த சீனியர் இருப்பானே அந்த ரகசிய புக்கை சீக்கிரட்டா வெளியே எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்கிற கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவன் சக்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அந்த கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல ஒரு முயல் ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அந்த முயல் மேல அந்த கெட்ட சக்தி எல்லாம் ஏத்திடுறான். இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த சின்ன மாஸ்டர் இருப்பார்ல, அவர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. நீ இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதுக்காக தான் உனக்கு இந்த புக்கை கொடி காட்டினேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, இல்ல மாஸ்டர், அங்க இருக்க நிறைய பேருக்கு மறுபடியும் இந்த கெட்ட சக்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த மாதிரிதான். ஆனா இப்ப நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சீனியரா யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்லல. எனக்குள்ள அப்படியே மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். பிளீஸ், ஏற்கனவே எனக்கு சீனியர்ங்கிற மரியாதை இல்ல. இதுக்கும் மேல இது இல்லாம போயிடும். வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்ல, சரி ஓகே நான் மறைச்சு வைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள உன் உடம்ப எப்படி சரி பண்றது நீ பாத்துக்கோ. இதுக்கும் மேல என்னால மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க அந்த சீனியர் நேரா வெளியே வந்துட்டு இருக்கான். யாரையோ தேடிதான் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு எங்க ஆளை காணா அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுதான் இன்னொரு சீனியரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருந்தது. ஆனா அந்த பையன் அந்த காதல் ஊருக்கு போயிட்டு வேற யாரையோ லவ் பண்றதுனால அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இந்த சீனியர் கிட்ட பேச ஆரம்பிக்க, ஆமா நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, எதுக்கு என்ன பார்த்து நீ பேசணும் அப்படின்னு சீனியர் நக்கலா கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு, உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சக்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்காவது அது வெளியே வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த சீனியர் பயந்து போயிடுறான். இங்க பாரு, இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கணும்னா நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும், புரியுதா அப்படின்னு அவகிட்ட ஒரு ஜேடு டோக்கன் இருக்கு. அதை எடுத்து அவ கையில வச்சுக்கிறா. கரெக்டா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அந்த பையன் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹொங்கியூ அப்படின்னு தலையில கருப்பு துணி போட்டு ஒரு பொண்ணை கூட பார்த்தால நம்ம லிங்கியூ, அந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. இந்த பையன் பாக்குறா. அந்த சின்ன சீனியர் நேரா பின்னாடி போயிட்டு, எதுக்கு என் பின்னாடி வந்துட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொல்ல, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த பேராசை ஊருக்கு மட்டும் போகாம இருந்திருந்தா நேரம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். நானே என் உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியா அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு கூட தான் கெட்ட சக்தி இருக்கு, நான் ஏதாவது பண்றேன்னா என்ன? அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி காட்டி என்ன? நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அவளை கல்யாணம் பண்ணி காட்டி நான் யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சின்ன சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் கேட்டு பாக்குறேன், இதுக்கு மேல ஃபோர்ஸ் தான் பண்ணணும்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஹொங்கியூ பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அப்ப ஒரு பொண்ணு வரா. உங்களை என் மேடம் பாக்கணும்னு கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த ரூம்குள்ளதான் இருக்காங்க. மேடம் நீங்க போய் பாருங்கன்னு வேலைக்கார பொண்ணு கிளம்ப ஆரம்பிக்க, வேலைக்கார பொண்ணு கழுத்தை நெரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா அந்த ஹொங்கியூ. கரெக்டா அந்த நேரத்துல அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு வேலைக்கார பொண்ணை காப்பாத்திட்டு உள்ளவா அப்படின்னு ஹொங்கியூவை கூப்பிட இன்னும் 2-3 பேர் வராங்க. எத்தனையோ தடவை நம்ம பையன் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்கல்ல, இந்த டீம் நல்ல டீம்லயே ஒரு சில டீம் எல்லாம் தண்ணிக்குள்ள கூட முழுகி நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும், நான் சொல்றதை நீ கேட்க போறியா இல்லையா அப்படின்னு அந்த ஹொங்கியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்றது, எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதை வேணா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அன்னைக்கு நைட் ஆகுது. இன்னைக்குதான் நீஹ்வா பையன் 2 பேருமா சேர்ந்து அந்த எல்லா ஸ்டூடெண்ட்குள்ள இருக்க கெட்ட சக்தி எல்லாம் எடுக்கிற நாள். அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த ஹொங்கியூவும் போறா. நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. நம்ம நீஹ்வா உள்ள போறா. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் போயிட்டு வரேன், நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்க. பையன் நிக்கிறான். தனியா விட போறது இல்ல, நானும் வரேன் அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் மேஜிக் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய மந்திர கட்டு மாதிரி போட அந்த மந்திர கட்டுக்குள்ள இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் போக ஆரம்பிக்குது. ஆனா என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் ஆக ஆக எக்கச்சக்கமா வந்துட்டு பவர் வர ஆரம்பிக்குது. இந்த நேரம் பார்த்து அந்த ஹொங்கியூ இருக்காளே, இது சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவளும் எக்கச்சக்கமான பவர் எடுத்துட்டு அந்த மந்திர கவசத்துக்கிட்ட போக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்னதான் அஃபெக்ட் ஆயிட்டு அவ பொத்துன்னு கீழே விழுந்துட்டா கூட இங்க எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆயிடுது. அது நீஹ்வாக்கு அப்படியே பவர்லாம் பேக் வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. நம்ம பையன் பாக்குறான், சரிப்பட்டு வராது அப்படின்னு அவனோட பவர்லயே ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தை போட்டு வேற யாரும் உள்ள நரையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமா சேர்ந்து அந்த பாதுகாப்பு கவசத்துக்கு கொஞ்சமா பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனியர் இருக்கானே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அங்க பக்கத்துல இருக்க ஜிங்கு, என்ன ஆச்சு சீனியர்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல நல்லதா இருக்கேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சும்மா அவனுக்கு அரக்க சக்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க அரக்க சக்தி உள்ள போனா அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து எக்கச்சக்கமா பவர் கொடுத்து அந்த பிளானையே சொதப்பினால, அதான் அந்த ஹொங்கியூ. அவளை கொண்டுட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு உள்ள வந்துடுறா. சீனியரை மடியில எடுத்து போட்டுட்டு உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா நீஹ்வா பாக்குறா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு மேல பறந்து அங்க இருக்கிற எல்லா சக்தியையும் அவ உடம்புக்குள்ள வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை அவளையே அட்டாக் பண்ண விட்டு அவ வாழ்ந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. இவ வழியில துடிக்க ஆரம்பிக்க எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்க சொங்கொங்குக்கும் நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. நீஹ்வா பொத்துன்னு கீழே வந்து விழறா. அங்க இன்ஸ்பெக்டர் வராரு, அவளை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்
ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யாருக்கெல்லாம் கெட்ட சக்தி பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் நல்ல சக்தியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒட்டுமொத்த பிளானும் டோட்டல் ஸ்பாயில் ஆயிடுது. எல்லாரும் செத்து போய் அங்கேயே விழுந்துடுறாங்க. ஷாக் ஆயிட்டு ஜிங்ஜிக்குலாம் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த விஷயம்லாம் தெரியாம இன்ஸ்பெக்டர் நேரா நம்ம நீஹ்வாவை கூட்டு வந்துட்டு அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஆனா இவங்களை யாரு காப்பாத்த போறது அப்படின்னு பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மத்த 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. குட்டி பொண்ணு மட்டும் நீஹ்வா கூட உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அங்க வர சொங்கோங் அந்த குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு நீஹ்வாவை தொட்டு பார்த்துட்டு அவ வாயில கொஞ்சமா ரத்தத்தை 2 சொட்டு விடுறான். போன தடவை சின்ன வயசுல பண்ண மாதிரியே. இங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இறந்து போயிருக்காங்க. பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க. அந்த நீஹ்வா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. நம்ம கூட சேர்ற மாதிரி சேர்ந்து எல்லாரையும் கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. இப்ப தெரிஞ்சதுல அப்படின்னு இந்த சீனியர் நம்ம பையனை பார்த்து கேட்க பையனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அமைதியா அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கா. இதுக்கு மேல நல்லா நிம்மதியா இருக்க முடியாது போல அப்படின்னு சோகமா சுத்திக்கிட்டு இருக்கா. நீஹ்வா கண்ணு முழிக்கிறா. அந்த குட்டி பொண்ணும் ஏஞ்சிடுறா. அக்கா நான் தூங்கிட்டேன், எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போதே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அடிச்சான்னு கேட்க எனக்கு உடம்புல ஒன்றும் அவ்வளவு சீரியஸான காயம் இல்ல போல, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், கண்டிப்பா அவங்க நமக்கு டோக்கனை கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு பேசிட்டு நீஹ்வா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.